நாளைய இயக்குனர் அந்த படத்தோட பூஜை இன்று ஆஃபீஸ் பூஜை. அதுக்கு எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம இமான் அண்ணாச்சி வந்திருக்காங்க, ஸ்னேகன் சார் வந்திருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர் தீனா அவர்கள் வந்திருக்காங்க, அப்புறம் தயாரிப்பாளர் யோகராஜ் சார். அவங்க இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய யோகம். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. படத்தின் இயக்குனர் சித்திக் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு. டிவியில் ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க, நாளைய இயக்குனர் ஷோ. அந்த ஷோலேருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணவர் தட்டு. அப்புறம் கங்குவா பண்ணுறாருங்க, அந்த டேட்டு பேர் என்ன? இல்லை இல்லை, இன்னொரு படம் இல்லைப்பா, சூர்யா சாரை வச்சு இன்னொன்று பண்ணுறாரு. இல்லை இன்னொன்னுப்பா, இல்லைப்பா இன்னொரு படம்பா. சரி, அதில் அப்புறம் அந்த நடுவில் பக்கத்தை காணும் டைரக்டரு. ஸோ இவங்க எல்லாமே இந்த நாளைய இயக்குனர் அந்த டிவி போட்டிக்குள்ளேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்படி அந்த பொட்டிக்குள்ளேருந்து வரப்போகிறவங்க தான் நாங்கள்லாம். அதனால வெந்து தனிந்தது காடு. இந்த படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே. அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இப்போ கூட கேட்டிங்க, இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோடு வந்துட்டிங்களா அப்படின்னு. அப்படி இல்லை, கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான், கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும். அதுதான். ஸோ அதனால எப்போவுமே நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அன்பால் சேர்ந்த கூட்டம், பண்பால் சேர்ந்த கூட்டம், பாசத்தால் சேர்ந்த கூட்டம். விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். சரிங்களா? ஏன் 4 கோடி இல்லை சார், 5 கோடி. எப்படி 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன். இது ஆடியன்ஸுக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும், ப்ரொடியூசருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேள்வி கேட்டீங்க சார், அதை நான் ஃப்ளோவாக சொல்ல வரேன். நடுவில் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? 5 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு படம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் பாருங்க. அந்த ஹீரோவோட படத்தை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க, இந்த கூல் சுரேஷை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியும். இது நான் சும்மா ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அகம்பாவத்தில் சொல்கிறேன், நான் நடக்கிறத தான் சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? இன்னைக்கு தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ்லாம் தியேட்டருக்கு வரணும்னு சொல்லி நான் என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தியேட்டர் வாசலில் போய். அது ஏன்? நான் சினிமாவை லவ் பண்ணுறாள். அதனால சினிமா தான் என் மூச்சு, சினிமா தான் என் பேச்சு. புரியுதுங்களா? அதனால சினிமாவுக்காக தான் நான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கேன். அதனால எனக்கு பணத்தை செலவு பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை. படிக்கட்டில் வரும்போது பேசிட்டு வந்ததா சொன்னார். உண்மையிலேயே படிக்கட்டில் வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன். யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னா, என் வாழும் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன், வள்ளல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? பாடி வள்ளல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது யாருன்னாக்கா சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரு மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சார். அவர் கூட தான் பேசிட்டு வந்தேன் நான். அவர் அந்த வாரி வழங்கும் வள்ளல். அவங்க நம்மளுடைய இந்த நாளை இயக்குனர் படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், எங்கன்னா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி 100 எண்ணிட்டுருங்க, 100 எண்ணும்போது நான் அந்த இடத்துல நிற்போம் அப்படின்னாரு. அப்படி ஒரு தெய்வம் அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, வந்துருவாரு. சார் தியேட்டர்ல பார்க்காததுக்கு காரணம், சில பேர் நான் வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னை பின்னுக்கு தள்ளணும்னு பார்ப்பாங்க. ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுங்க. பிக் பாஸ் போயிட்டு 3 படம் ஹீரோவா நடிக்கிறாங்க. தட்டு 3 படம் ஹீரோவா நடிக்கிறேன். இப்போ கூட எனக்கு வாயில வருது அந்த படத்தோட பேர் சொல்லான்னு. இருந்தாலும் இயக்குனரோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது. வருகின்ற அந்த ஒரு வாரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட பேர் வெளியில வரும். பாருங்க. ஏன்னா இப்பவும் சொல்றேன், அந்த இயக்குனர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இயக்குனர் பேர் கூட நான் சொல்லுவேன், உதயா. உதயா நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க.
இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல், தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது. இதே பிரஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேர் வெளியிடப்படும். அன்னைக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க.